ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா தீபா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஜான் மோனா வந்து 2 பேருமே ஊருக்கு கிளம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே கடமை அழைக்குது. என்னது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் அவங்க வீடியோவில் பாருங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம அவங்களுக்கு வழி அனுப்பிச்சு விட்டுட்டு நமக்கு நிறைய கடமைகள் இங்கே அழைக்குது. அது என்னென்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோ நீங்க பாப்பீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு சேட்டர்டேவா இருந்தது. 2-3 நாள் பிள்ளைங்க இருந்தப்போ கொஞ்சம் ஜாலியா வீடு கலகலகலன்னு இருந்தது. இதுக்கப்புறம் என்னை பார் உன்னை பார் யோகம் வரும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 3 பேர் 3 விதமா 3 பொசிஷன்ல உட்காந்து 3 ஸ்டைலா அப்படின்னு நாங்க பார்த்துட்டு உட்காந்துருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு எல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோக்குள்ள வரப்போது. மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம யானையை ஈஸியாக வாங்கிடுறோம்ப்பா. யானைக்கு வந்து சோறும் பயங்கரமா போட்டுடுறோம். ஆனா அதை கட்டுறதுக்கு சங்கிலி மட்டும் வாங்க மாட்டோம்ப்பா, பன்னாட மாதிரி. அது தெரிஞ்சா சரி, அது தெரிஞ்சா சரி, அது தெரிஞ்சா இந்த டைனிங் டேபிள வாங்கணும். இந்த டைனிங் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த இது போடணும், இல்ல மேட் போடணும். அது வந்து ஹோம் சென்டர் தான் போடணும். அதை வாங்கி போடாம நம்ம காஃபி எடுத்துட்டு வந்து சூடா வச்சா, அன்னைக்கு சூடா காஃபி வச்சோம் மாப்பிள்ளைக்கு. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கிறாரு, இப்படின்றாரு, மாமா வரமாட்டேங்குது அப்படின்னாரு. ஹீட்ல ஓட்டிக்கோ. ஆமா ஆமா, வச்ச இடம்லாம் பார்த்தா அப்படியே ஹீட்ல அப்படியே ரவுண்ட் ரவுண்டா அந்த இது தெரியுது. அதனால இதெல்லாம் கம்ப்ரஸ்டு வுட் தானே, அதனால போயிட்டு இதுக்கு அந்த டேபிள் போடுறது மேட் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சூடா ஹீட்டா வைக்கிறதுக்கு வாங்கணும். என் சேனலுக்கு வந்து கெட் ரெடி வித் மீ எடுக்கிறதுக்கு ஒரு மேட் ஒன்று பார்த்துருக்கேன். அது ஆன்லைன்ல தான் கிடைக்கிறது போல. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பிளேஸ் வந்து அழகா வந்து பியூட்டிஃபுல்லா ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கேன். அதுக்கு ஒரு மேட் மட்டும் தேவை. அந்த மேட்டை வாங்கி இங்க போட்டுருவியா? இங்க கார்பெட் போடணும். இங்க கார்பெட் போடுவேன். கார்பெட் இப்ப இல்ல. கார்பெட் நம்ம அந்த மழை காலத்துல இங்க கால் வைக்க முடியாது. அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் சில்லு ஜாஸ்தியா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இடத்துல வெயில் தெரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சில்னஸும் தெரியும்பா. பனி முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பிப்ரவரி மாசம் தானே அந்த மாதிரி தானே வந்தோம். காலையில எழுந்து பார்த்தோன்னா அவ்வளவு பனியா இருக்கும், மேகமூட்டமா இருக்கும். வெளியில அப்படி பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். 7 மணிக்கே வெள்ளையா தெரியும். ஒரு 9 மணிக்கு மேல ஆனாதான் கொஞ்சம் வெளிச்சமா தெரியும். அதனால சில்னஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்குள்ள கார்பெட் வாங்கணும். இதுக்கப்புறம் வந்து குளிர்காலம் ஆரம்பிக்குதுல, மழை காலம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திங்ஸ் ரெடி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட், நான் ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சுன்னு இருக்கேன். இன்னைக்கு போயிட்டு ஜிம் ஜாயின் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் என் உடம்பு வந்து ரொம்ப மசில்ஸ் மோனாக்கு நான் என் மசில்ஸே வந்து டைட்டா தான் இருக்குது. நம்ம ஷாமே ஒல்லி ஆயிட்டா பாத்தீங்களா? நைட் எல்லாம் சாப்பிடாம வட்டி காஞ்சி ஒல்லி ஆயிட்டா. ஷாம் வட்டிக்காங்கிறது கிடையாது. அவ சாப்பிடாம இருக்கிறா. நைட்ல எல்லாம் இருக்கிறத தாண்டி அவங்க எல்லாம் வந்து வேலைக்குன்னு வெளியில போறாங்க. நம்ம சாப்பிட்டு நம்ம வீட்லயே உட்கார்ந்து இருக்கோம். சரியா? அதுவும் இல்லாம நமக்கு உட்கார்ந்து செய்யற வேலை. நீ எங்கப்பா வெளில போகாம இருக்கிற? அங்க ஏறி கார்ல ஏறி உட்காந்துட்டீங்கன்னா இப்ப எல்லாமே சொகுசு வேலைதான்ப்பா. நமக்கு உட்கார்ந்து செய்யற வேலை. அதனால என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு இந்த இடத்துல மட்டும் வந்து வெயிட் போடுது. சரியா? நமக்கு ஒரு நிக்கிற வேலையோ நடக்கிற வேலையோ அந்த மாதிரி இருந்தா நமக்கு வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வேலை செய்யும். அப்படி இல்லாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நம்ம உட்கார்ந்துனே இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல வெயிட் போடுது. அது தப்பு. அதனால இந்த இடத்த போய் கரைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். அதனால நான் ஜிம் ஜாயின் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ 3 kgs நான் கம்மியாயிருக்கேன். அந்த 3 kgs வந்து மெயின்டைன் பண்ணினே இருக்கிறேன். ஸ்வீட்டு ஒரு வாய் கூட சாப்பிட்றது இல்லைன்னா என் அப்படியே ஸ்வீட்டை பார்த்தா அப்படியே துருன்னு என் கை. ஆனா அப்படி இருக்கிற நம்ம முதல்ல உடம்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணதுக்கு அப்புறம் என் கை வலி கம்மியாயிடுச்சு. திருப்பி இப்போ கை வலி கம்மியாயிடுச்சு. அதனால என் வெயிட் தான் காரணம் இதுக்கு அப்படின்னு எனக்கு மெயின் தெரியுது. அதனால கொஞ்சம் ஸ்லிம்மா ட்ரிம்மா கொஞ்சம் இங்கெல்லாம் சதையெல்லாம் கம்மி பண்ணி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி, ஜிம்முக்கு தான் ஒரு மாசம் போய் பார்ப்போமே. ஜிம் பக்கமே நம்ம தலை வச்சு படிச்சதில்ல. மௌலி கூட போனேன், என் ஜிம்முக்கு நீ தயவு செய்து வராது, நீ வேற ஜிம்முக்கு போ அப்படின்னு. உன் ஜிம்முக்கு வர, நீ வேற டைம் போ, நாங்க வேற டைம் போறோம். அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த டைம்ல போயிட்டு ஜிம் போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மஸ்ட் முதல்ல ஜிம் போகணும். ஏன்னா கொஞ்சம் உடம்ப கொஞ்சம் இலகுவா வச்சுக்கணும். அதுதான் நான் ஃபீல் பண்றேன். மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டைட்டா இருக்குது. இப்ப இப்படி கை இப்படி தூக்குறோம்னா தூக்கணும்ல, இவர் இப்படி தூக்குறோம்னா கை இப்படி நேரா வரணும்ல. இப்படியே நின்னுக்குது. இப்படியே நிக்குதா? இப்படி போகணும்லப்பா. ஏன் இப்படி போக முடிய மாட்டேங்குது? 40+ என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த மாதிரிலாம் போனாதான் நடிகைகள் மாதிரி இன்னும் 70 வயசானாலும் இளமையா தெரியும். ஜோதிகா மேம் வந்து இதுவா எடுத்துக்கோ, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ. சும்மா மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணு. வீட்டுக்காரு என்ன பண்ணாலும் கூட நிக்கிறாருப்பா ஜிம்முக்கெல்லாம் போய். நீ என்ன
ஐயோ என் உடம்பு முதல்ல இழைக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் உடம்பு இழைக்காம எல்லாம் பண்ணுவேன் நீ எனக்கு தெரியும். அவங்க ஒர்க் அவுட்ட பாத்திருக்கியா நீனு? சாம்பார் சட்டி சாம்பார் சட்டி நீதான் அது. வாப்பா 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 நீ சாப்பிட. ஐயோ நான் சாப்பிடாம நீ சாப்பிட்டேன்னா ஐயோ நாம மட்டும் சாப்பிடுறோம் எது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிரிமினல் மூளை வேலை செய்யும். அவ அப்படி அப்பதான் அக்கறை பொங்கும். வா உனக்கு அது வாங்கி தர, வா உனக்கு சின்ன குழந்தைங்கள மிட்டாய் காட்டி ஏமாத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவர் என்ன வந்து அப்பதான் பாசம் பொங்கி எல்லாத்தையும் வாங்கி தருவாரு. நான் அந்த பாசத்துல மயங்கி என்ன பண்ணுவேன், நானும் சூப்பர் சாப்பிடலாம் ஜாலியா அப்படியே 2-3 நாள் அப்படியே அந்த மதக்கத்துலயே பொண்டாட்டி சாப்பிட வச்சு அழகு பாக்குறது ஒரு குத்தமா? சாப்பிட வச்சு அழகு பாக்குறது குத்தம் கிடையாது. நீ வந்து என் ஐடியாவெல்லாம் கொலாப்ஸ் பண்ணி நீ வந்து கிரிமினல் வேலை பாக்குற. எனக்கு மாமியார் நாத்தனார் இல்லைங்கிற கவலை நீங்க 2 பேருமே கிளியர் பண்ணிடுறீங்கப்பா. நீயும் சரி என் மகனும் சரி 2 பேருமே பண்ணிடுறீங்க. மோனாதான் வந்து எனக்கு வந்து என்னோட புள்ள பூச்சி வேலைக்கெல்லாம் கொடுக்க இருந்துச்சு. அந்த கொடுக்கு வந்து பெங்களூர் போயிடுச்சு. அவனுக்கு சோஃபால தான் வருது, அதை விட்டு இழுத்து போட்டு உட்காந்துக்கிறேன். நீ எத்தனை தோசை சாப்பிட்ட? 3 சாப்பிட்டியா? நீங்க எப்பயுமே 2 தான் சாப்பிடுவா. இன்னைக்கு குவாண்டிட்டி ஒண்ணு உள்ள போனவனே அந்த ஒண்ணு வெள்ள தள்ள பாத்துட்டு ஏன் இப்ப திரும்பி வேணுமா வாமிட் வருது இந்த மாசத்துல போய்? அது அப்படிதான் ஒரு மாசம் மாதிரி இருக்கும். காலையில அப்படின்னா வந்தா ஒரு 3 மணி அது அந்த டெம்ப்டேஷன் மண்டி இருக்கும், ஆனா வராது. அது அப்பயே வந்து என்ன அந்த மைண்ட் டைவர்ட் பண்ணி என்ன பொறுத்து இருக்கலாம். இல்லையே அப்பா, நீ முதல்ல கதையா பேசுனுங்கிற. இப்பெல்லாம் புள்ள சாப்பிடுது ஒரு 3 கம்பல்சரி. அப்பவே 3 எப்படியாச்சும் ஃபோர்ஸ் பண்ணுவேன். மேபி ஆமா, வந்ததுல இருந்து அலைச்சல் தானே. அதான் பெங்களூர்ல கட்டி குத்து மாடர்னா அனுப்பிச்சாலும் புள்ள பாருங்க கட்ட பை தான் தூக்கின்னு சுத்துது. அந்த ஷூட்டுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் லக்கேஜ்ல போட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வெளில இருக்கு, அதனால சரி ஓகே ஓகே. அது திரும்பி எடுக்க முடியாதுல்ல, அதனால உங்களை பார்க்கும் போதே எனக்கு பாவமா இருக்குப்பா. அவங்க அப்பாவை நினைச்சேன், அதே மாதிரி உங்களை நினைக்கும் போது இப்ப அப்பாக்கு அப்புறம் புருஷன் தான் பாருக்கணும். ஒண்ணுமே செய்யல உங்க அப்பா, அவனுக்கு எவ்வளவு செஞ்சு. யார் சொன்னா எங்க அப்பா ஒண்ணுமே சொல்லல? 4 வரைக்கும் ஒரு கப் டீப்பா. அது அந்த காலம்பா. இந்த காலத்துல நீ பெத்து விட்டு நீ பண்றேன்னா அது அந்த காலத்துல அது பிரிசியஸ் தான். எங்க அப்பா பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அப்பா பிள்ளைங்களுக்கு வேலை செய்யறாங்கன்னா அடுத்தது புருஷன் தான் வேலை செய்யணும். நீ வேலை செய்யா, நீ வேலை செய்யா, அவர் பாரு எப்படி இருக்கிறாருன்ட்டு. உனக்கு விட சின்னவரு. உனக்கு ஒன்னே ஒரு 2-3 விஷயம் தான்ப்பா நான் பண்ணல. பேக்க கழுவலன்றியா? இன்னொன்னு குளிக்க வைக்கிறது. அது போக போக பாத்தீங்கன்னா வயசான காலத்துல அதையும் செஞ்சு விட்டுருவேன். என் கடமை டோட்டலா பினிஷ் ஆயிடும். போட்டோ வேணும்னு போஸ்ட் கொடுறாங்கன்னா ஆதார் கார்டு போட்டோ கொடுக்குற மாதிரி. ஆமா அப்படிதான் பண்ணுவான். இல்ல ஆசை எடுக்கணும்னு உக்காந்துருவான். போஸ்ட் கொடுப்பான்னா போஸ்ட் கொடுக்க தெரிஞ்சா தர மாட்டாங்களா? ஆக்சுவலி நான் கூட வந்து நிறைய போஸ்டர்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அது ஒரு போட்டோ வைரல் ஆயிடுது ஒன்னு போட்டீங்களா இன்ஸ்டாகிராம்ல? ஆமா, அது யாரும் எழுகாமறாங்க. சூப்பர் மாமனாரு, சூப்பர், உங்களை விட சூப்பராகிறாரு பத்தியா? ஆமா ஆமா ஆமா, ஆமாமா. ஆக்சுவலா அந்த டி-ஷர்ட் என்கிட்ட இருக்குது. மேக்ஸ்ல எடுத்தேன். ஜூடியோவா? ஓகே. எனக்கு வந்து டெய்லி வந்து யாரோ ஒருத்தர் மாமனார் சூப்பராகிறாரு பாருங்க டூடு. என்ன போட்டோ எடுக்க மாட்டேங்குதுங்க நாயங்க. என்ன எந்த வீடியோ எடுக்கணும்னாலே மூக்கால அழுவோம். வேலை பார்த்துன்னுக்கிறேன்ல, இரு வெயிட் பண்ணுன்ட்டு. ஆமா, வேலை பார்த்துட்டு அப்பதான் வந்து ஒரு வீடியோ எடுப்பான்னுவாரு. வீடியோ எடுக்கலான்னு வீடியோ எடுத்து 15 நிமிஷம் பண்ணுவாரு. அப்படியே காண்டாவும். நான் நேத்து பண்ணல, ஐயோ அப்பா நேத்து வெறுத்துட்டேன் பாப்பா நானு. ஓகே பாய் மாப்ள, பாய் மாப்ள. see you. பார்த்து பத்திரமா போங்க, ஸ்லோவா டிரைவ் பண்ணுங்க. பை பை. ஓகே ஓகே. கல்லு கேட்டா கல்லு எடுத்து கொடுத்தேன்.
பாரு, அது கல்லு விட்டே வர மாட்டேன். பா நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிடுவப்பா, பண்ணிட்டு நான் பேசினா மட்டும் பேசினேன்றப்பா நீனு. எவ்வளவு அழகா வருது பாருப்பா. அப்படி கூட சொல்லலாமா இத? ஊத்து ஃபர்ஸ்ட் மாவு, அதனால அது முறுக்கி நிக்குது. செகண்ட் மாவு ஊத்து, வேற லெவல்ல வரும் பாரு. அவனுக்கு கல்லே பத்த மாட்டேங்குதுப்பா, அவனுக்கு அடுப்பே பத்த மாட்டேங்குதுப்பா. இன்னும் 2 இருந்தா கூட 2த்துல கூட வைப்பப்பா நீனு. நீ சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு கேஸ் பத்த வைக்கணும். மாவுல தற்கொலை பண்ணிச்சா கரண்டி? அதனால எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதாவது ஏடா உடம்பு பண்ணோம், நம்ம பேசினா மட்டும் பேசினேன். இப்படி மாவுல முடியாம கரண்டியே தற்கொலை பண்ணுது. இருக்க பாத்தியா நீ? கரண்டி தற்கொலை பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ற? நான் தற்கொலை பண்ணிக்க முடியாது, மொத்தமா சாப்பிட்டு மொத்தமா முடிக்கும். எது என்ன பண்றதுன்னே இப்ப தெரியல. அதுப்பா இப்போ உன்னெல்லாம் தூக்கின்னு போய் இதுல விடணும்பா. அந்த குக்கிங் இருக்கு, என்னது இது? குக்கிங் ஷோவா? நீயே குக்காவும் இருப்ப, நீயே கோமாளியாவும் இருப்ப. குக்கு கோமாளிக்கு போனீங்கன்னா எல்லாத்தையும் கழுவுற பார்ட்னரே தேவையில்ல, குக்கும் நானே கோமாளியும் நானே அப்படின்னு நீ ஒருத்தி தான் நிப்ப. 7 கல்லு இங்க. அதுதான் சொல்றேன். இப்ப வருது பாரு எப்படி முருகலா. இதுல வருமா? எனக்கு நம்பிக்கையே இல்லப்பா. அது ஏன் அப்படி இருக்குது அந்த கடாய்? ஓ அதனாலயா? வேலை செஞ்சு டயர்ட் ஆகி கிச்சன்லயே சாப்பிடுது அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தோசையை நாங்கெல்லாம் சீண்ட மாட்டோம்னு சொல்லியாச்சு. நான் சீண்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால பேபிமாவே சாப்பிடணும். இது தெரியலையே, தெரியல. என்ன ஜாஸ்தி ஆயிடுச்சு? உளுந்து ஜாஸ்தி ஆயிடுச்சா, ரைஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சா, இல்ல தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா டிஃப்ரெண்டா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குதான். அதுல என்னோட ஆஃப் பாயில் ஒண்ணு. இதுக்கு மேல வெந்தா அதுக்கு பேர் ஆஃப் பாயில் இல்லப்பா, ஃபுல் பாயில். பாருங்க எப்படி ஒரு half an hour வெயிட் பண்ணலாமா? எடு இங்க மூஞ்ச காட்டு. ஆஃப் பாயில் எவ்வாறு எடுப்பது தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, 3 பக்கமும் நல்லா சொரண்டி அதுக்கப்புறம் நல்லா கரண்டிய உள்ள விட்டு உடையாம எடுக்கிறதுல டேலண்ட் பேபிமா. சப்பாத்தி போட்டு போதும், எடுத்து வச்சு. அது இந்த தோசையில இட்லி பொடி தோசை. என்ன தோசை இது? பொடி தோசை. கீ பொடி தோசை. இது விதமா சாப்பிடுறான் மௌலி. நம்ம வீட்டுல தோசை சாப்பிட்டு திடீர்னு நீங்க வந்து கார்ல உட்காந்துன்னு இருக்க. தோசை சாப்பிட்டு முடிச்சேன். தோசை பயங்கர ஹெவியாகி பயங்கரமா ஆயிடுச்சு. காத்தோட்டமா போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். மாதா கோயில் போகணும்னு தோணுச்சு, அதனால மறந்துட்டேன் ஆக்சுவலி. அப்புறம் டக்குன்னு ஞாபகம் வந்தது, சரி ஓகே அப்படின்ட்டு உடனே கிளம்பிட்டேன். அது வேற இல்லாம உன்னோட தோசை வேற செம்ம ஹெவியா இருந்துச்சா எனக்கு. அப்படியே உண்ட மயக்கத்துல. ஆமா, உண்ட மயக்கத்துல தான் ஓட்டின்னு இருக்கிறேன் இப்போ. ஆண்டவர் மாதாவும் நல்லபடியா ஓட்டின்னு வீட்டுக்கு போகணும். என்ன பண்றதுன்னு தெரியல. போகும்போது பாலை வாங்கின்னு போகணும்பா. இங்க பால் கம்பெனி தான் இருக்கே. எங்க இருக்குது? கடை இல்லையா? இதெல்லாம் வழி கடை இல்லையா? இல்ல, என்ன காலையில ஏஞ்சி இங்க இருக்குது. கரெக்ட், காலையில ஏஞ்சி ஓடுற மாதிரி ஆயிடும். நான் நீ என்னப்பா என்ன யோசனை இல்ல இருக்கிற? இன்னைக்கு வெளில போலான்னு நினைச்சேன், கிளம்புனேன். அப்புறம் அப்படியே ஒரு சோம்பேறி ஆகி அப்படியே உட்காந்து ரெடி ஆனதே வேஸ்டா போச்சு. அதான் இப்ப வெளில வந்துட்டிய, இதுக்கு மேல என்ன வேணும்? வெளில வந்துட்டல. ஆனா டெய்லி எங்க சுத்திடுறப்பா நீ மொட்டை பையன் மாதிரி.
எங்க நேத்து எங்க கூட்டின்னு போன முந்தா நேத்து எங்க கூட்டின்னு போன முந்தா நேத்து எங்க போல நீனு இங்க போல படத்துக்கு போறோம்னு போயிட்டு பாதியில எழுந்துச்சு வந்துட்டு சுத்திட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தியா? மறந்துடுறப்பா நீ அப்பா அடிக்கடி என்ன பண்ற அப்படின்றத. என்னைக்கா ஒரு நாள் பண்ணா ஞாபகம் இருக்கும், டெய்லி அதையே பண்ணிட்டு இருக்கிறதுனால உனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. எப்படி கழிவு ஊத்துறதுல மண்ணம் பண்ணின்னு அப்புறம் நீ மனசாட்சியே இல்லாம எங்க கூட்டு பண்ண நீ அப்படின்னு கேக்குற. சர்ச் இப்ப க்ளோஸ் பண்ணிருப்பாங்க, மாதா அதனால மாதா கேபி இங்க இருக்கு. மாதா கேபில போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே வந்து வெற்றிகரமா முடிஞ்சது. அவங்க ஊர் போய் சேர்ந்துட்டாங்க வெற்றிகரமா. மோனாக்கு நிறைய பேர் எத்தனாவது மந்த் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்ப 7 வந்து தொடங்கி ஒரு 10 டேஸ் கூட 10 டேஸ் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 10 டேஸ் ஆச்சு, 10 to 12 14 டேஸ் அந்த மாதிரி ஆச்சு. இப்போ 7வது மந்த் நடக்குது. 9th மந்த்ல தான் நம்ம வளகாப்பு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 7th மந்த் வைக்கல அப்படின்றது. அவங்க ஃபேமிலியில வந்து எல்லாருக்குமே 9th மந்த் தான் வச்சிருக்கோம். ஜான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் தலைக்கட்டு வரல, அவரு தான் வந்து அந்த ஜென்ரேஷனோட ஃபர்ஸ்ட் தலைக்கட்டு. அதனால அவருக்குமே 9th மந்தே வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால 9th மந்த் தான் வந்து சீமந்தம் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் போய் தூங்க போறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. பாய்.